கேரளா ஸ்டோரி 2 திரைப்படத்திற்கு எதிர்ப்பு கோவையில் வணிக வளாக திரையரங்கை முற்றுகையிட முயன்ற நாம் தமிழர் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இயக்குனர் கமக்கியா நாராயண் சிங் இயக்கத்தில் உருவாகியுள்ள கேரளா ஸ்டோரி திரைப்படம் தமிழகத்தில் பல்வேறு திரையரங்குகள் ஓடி வருகின்றது. இந்த படம் இஸ்லாமிய மதத்திற்கு எதிராக இருப்பதாகவும் இஸ்லாமிய மதத்தில் பின்பற்றாதவற்றையெல்லாம் வேண்டுமென்றே சித்தரித்துள்ளதாகவும் கூறி கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள வணிக வளாக திரையரங்கை நாம் தமிழர் கட்சியினர் முற்றுகையிட முயன்றனர். இதுகுறித்து பேசிய நாத்தக்க தொண்டாமுத்தூர் வேட்பாளர் ரஜபு நிஷா முதலமைச்சர் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காமல் இருப்பதாக கூறினார். என் பேர் ரஜபு நிஷா, தொண்டாமுத்தூர் தொகுதியோட நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக நிற்கிறேன். கேரளா ஸ்டோரி திரைப்படத்தை நாங்கள் தடை செய்கிறதுக்காக இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இது நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க இதை தடை செய்யணும்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா தியேட்டர்லேயும் கண்டிப்பாக ஓடிட்டு தான் இருக்குது. கேரளா ஸ்டோரி பார்ட் 1 எங்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்துச்சு. அதுவே முஸ்லீம்ஸ் எல்லாத்தையும் பொண்ணுங்க எல்லாத்தையும் மதமாற்றம் செய்கிறதா வந்துருந்துச்சு. அதுக்கு எதிர்ப்பு யாரும் தெரிவிக்கலை. இப்போ பார்ட் 2 பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் வந்திருக்கு. லவ் மேரேஜ் பண்ணி முஸ்லீம் பசங்களை லவ் மேரேஜ் பண்ணி ஹிந்து பொண்ணுங்களை நாங்கள் மதம் மாற்றம் பண்ணுறதா வந்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா சிஎம் பினராயி விஜயன் அவரே கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்நாடு அரசு அதை பற்றி எதுவுமே பேசலை. கேரளாவில் இருக்க நிறையா பேர் சொல்கிற விஷயம் இது போய் இது எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, கேரளாவில் இந்த மாதிரி எதுவும் நடந்துட்டுருக்காங்க, இது ஃபுல்லாக பிஜேபி ரோல் அவங்க பண்ணுறது தான் இது எல்லாமே. இந்தியாவில் கேரளாலையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிஜேபியோட ஓட்ஸ் கம்மியாக இருக்குது. ஓட்ஸ் கம்மியாக இருக்குங்கிறத விட ஓட்ஸ் வர்றதே கிடையாது. அதுக்காக இவங்கெல்லாம் ஒரு ஸ்டோரி ஃபிக்ஷனாக தயார்படுத்திட்டு அதை கேரளா ஸ்டோரின்னு சொல்லி எல்லா பக்கமும் திணிக்க பார்க்குறாங்க. இது ஃபுல்லாக முஸ்லீம்ஸை கொலைகாரர்களாகவும் ரொம்ப டெரரிஸ்ட் பண்ணுறவங்க மாதிரி ரொம்ப கொடுமையானவங்க மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. கடைசியாக இதில் ட்ரைலரில் ஒரு டைலாக் சொல்கிறாங்க, இது இந்தியனுக்கு எங்கள் பொண்ணுக்குன்னா நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கு நடக்குது அப்படின்னு. இது பிஜேபியோட மெயின் இதுதான். ஏன்னா கேரளா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சகோதர சகோதரிகளாக தான் இருக்காங்க, எந்த ரிலீஜனாக இருந்தாலும். அதை உடைக்கிறதுக்காக இவங்க வாண்டடாக பண்ண ஒரு விஷயம் தான் இந்த மூவி. கேட்டால் ரியல் ஸ்டோரின்னு ப்ரொடியூசர் சொல்கிறாரு. இது ரியல் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்காது. கேரளாவில் இருக்கவங்களே இது கேரளா ஸ்டோரி கிடையாது, கேரளாவில் எப்படி ஒன்று நடக்கல அப்படின்னா. 2024 கேரளா ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க அறிவிச்சதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கன்வெர்ட் ஆனவங்க முஸ்லீம்க்கு ஹிந்துலேருந்து கிறிஸ்டின்லேருந்து கன்வெர்ட் ஆனவங்க பார்த்தீங்கன்னா 343 மட்டும்தான். அதே ஹிந்துஸாக கன்வெர்ட் ஆனவங்க 365 பேர், கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனவங்க 255 பேர். அப்படி பார்க்கும்போது எது லாஜிக்கலாக அதிகமாக இருக்குது? ஹிந்துசம் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் கன்வெர்ட் ஆனவங்க நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது கலக்கிப்பாங்க. பீஃப் சாப்பிட்றத ஒரு குற்றமாக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு சீன் அதில் வச்சுருக்காங்க. பீஃப் கேரளாவில் ஒரு நார்மல் ஃபுட் ஆகிடுச்சு. அது ஹெல்த்துக்காகவும் சாப்பிட்ற ஒரு விஷயம் தான், நார்மல் ஃபுட் ஆகிடுச்சு. புரோட்டா அண்ட் பீஃபுங்கிறது இப்போ கேரளாவில் இருக்க ஒரு ரெகுலர் ஃபுட்டு. இதை ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி கொண்டு இது எல்லாத்துக்கிட்டையும் திணிக்கிற மாதிரி இருக்குது. அது ரொம்ப தப்பான விஷயம். தமிழ்நாட்டிலே பீஃப் இப்போ ரொம்ப நார்மல் ஆகிடுச்சு. அப்புறம் கேரளாவில் பார்க்கும்போது அது ஒரு ரெகுலர் ஃபுட்டு தான், எல்லாருமே சாப்பிட்றாங்க. கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எல்லா ரிலீஜன்ஸுமே சகோதர சகோதரியாக தான் இருக்கிறாங்க. அதை பிரிக்கிறதுக்காக பிஜேபி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா படத்துக்கும் ஆப்போசிஷன் தெரிவிக்கிறாங்க. ஜனநாயகன் என்ன இருக்குன்னு தெரியல, ஒரு டப்பிங் மூவி அதுக்கு தெரிவித்தாங்க, பராசக்திக்கு தெரிவித்தாங்க. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கு ஆப்போசிட் பண்ணலை? கேரளா கவர்மெண்ட் சீஃப் மினிஸ்டர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. அவர் கண்டனம் தெரிவிச்சிருக்கும் போது நம்ம சீஃப் மினிஸ்டர் இதுக்கு ஆப்போசிட் பண்ணலை. பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறோம். 5 முஸ்லீம் கட்சிகளை சேர்த்திட்டு கூட்டணி சேர்த்திட்டு திமுக அரசுக்கு முஸ்லீம் வாக்குகள் இல்லைன்னா அவங்க ஆட்சியிலே இல்லை. அத்தனை முஸ்லீம் வாக்குகளும் திமுக தான் பெற்றுட்ருக்காங்க. 5 முஸ்லீம் கட்சிகளை இப்போ கூட்டணிக்கு இணைச்சிருக்காங்க. அப்படி இருக்கவங்க ஏன் இதை பற்றி ஒரு வார்த்தை பேசலை, கண்டனம் தெரிவிக்கலை? கேரளா சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் அவர் கண்டனம் தெரிவித்தப்போ நீங்கள் ஏன் தெரிவிக்க மாட்டீங்க? உங்களுக்கு என்ன காரணம்? ஆனால் பிஜேபி எதிர்க்கிறவங்க நீங்கள் திமுக சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இதை பற்றினா எந்த ஒரு எதிர்ப்பும் இப்போ வரைக்கும் கிடையாது. இது ஈவன் தக் லைஃப் 20 பேர் தான் பார்க்க வந்திருக்கிறாங்க. 20 பேர் பார்க்க வந்தாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்க்கலாம். இதுக்கு நிறையா பேர் சப்போர்ட்டும் தெரிவிச்சுட்டு வந்திருக்காங்க. இது கேரளா ஸ்டோரி கிடையாது, பியோர் நார்த் இந்தியன் ஸ்டோரின்னு தான் இதை சொல்லணும். அவங்க ஹிந்தி லாங்குவேஜ் மூவி. கேரளா ஸ்டோரி அவங்களே எடுக்கல, மற்றவங்களும் எடுக்கல. ஹிந்தி லாங்குவேஜ் ஸ்டோரின்னு தெளிவாகவே வருது. அவங்க எடுத்துகிட்டு இது ரியல் ஸ்டோரின்னு ஒரு பொய்யும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இது எப்படி இருந்தாலும் அவங்க பிஜேபி அவங்க திட்டமிட்டு பண்ண ஒரு படம் தான். இங்கே கேரளாலையும் நடக்கல, தமிழ்நாடு கேரளாவில் நடந்திருந்தால் அவங்க சிஎம் எதுக்கு கண்டனம் தெரிவிக்க போகிறாரு? அவங்க கேரளா இருக்க மக்களே நிறைய பேர் இது போயின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி இருக்க நாடு இந்த 2 நாட்டிலேருந்து தான் ஓட்டு வர்றதில்லை, இந்த 2 ஸ்டேட்லேருந்து தான் ஓட்டு வர்றதில்லை. இவங்களோட சகோதரத்தையும் சமத்துவத்தையும் பிரிக்கிறோங்கிறதுக்காக இது பண்ணி மத கலவரம் உண்டாக்குறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு நல்ல விஷயமே கிடையாது இந்த படம் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு.
அப்படி இல்லாத படத்தை எதுக்கு அனுமதிக்கிறாங்க? நம்ம நினச்சா வந்து திமுக அரசு இதை தடை செய்யலாம். தக் லைஃப் படம் பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து தான் கன்னடா வந்ததுன்னு கமல்ஹாசன் சொன்ன ஒரே ஒரு கோரிக்கைனால கர்நாடகா கவர்மெண்ட் வந்து அதை ஆப்போசிட் பண்ணி அந்த படத்தை தடை பண்ணுச்சு. அதுக்கு மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு மன்னிப்பு அவர் கேட்கவே இல்லை, அதை ரிலீஸ் பண்ணவும் இல்லை. அப்படி ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அது இல்லை? இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் ஐயா நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து இதை தடை பண்ணியிருக்கலாம். திமுக அரசு நினச்சிருந்தா கண்டிப்பாக தடை பண்ணியிருக்கலாம். கர்நாடக அரசில் தக் லைஃப் படத்தை தடை பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஏன் இந்த படத்தை தடை செய்ய முடியாது? சரி, ஓகே. கலவரத்தை தூண்டுகிறது. திரையிடாதே கேரளா சிதைக்காதே